விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय வரதராஜ் वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம், இது உங்கள் விஜய் வரதராஜின் வக்லுளி. மறுபடியும் ஒரு அருமையான பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். உலகம் இருக்குது ஆந்த்ரோபோசீன், அதாவது மனிதர்கள் ஆந்த்ரோபோசீன்னா ஒவ்வொரு ஏராவாக பிரிக்கிறாங்க. பூமியை டைனோசர் வாழ்ந்துச்சு, குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தாங்க, வெறும் மருந்துகள் வாழ்ந்துச்சு, ஃபங்கை வாழ்ந்துச்சு, கடல் மட்டும் இருந்துச்சு, இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஏஜை ஆந்த்ரோபோசீன் சொல்கிறாங்க. அதாவது பூமி மனிதனால் மாற்றமடைந்த பூமியின் காலம்னு ஒரு மாதிரி விளக்கலாம். அதாவது ஒவ்வொரு இம்பேக்டாக பூமிக்கு நடந்துக்கிறத ஜியாலஜிக்கலாக பிரிக்கும் பொழுது ஆந்த்ரோபோசீன்னா மனிதனால் பூமி மாற்றம் அடையுது. எதை பெருசாக சொல்கிறான்னா, நீங்கள் போரையோ, அதாவது மனிதன் பூமிக்கு பண்ண மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. என்ன பண்ண ஒரு இக்காலஜிக்கல் பொல்யூஷன் எது மிகப்பெரிய மாற்றம்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிக்கலாம்? ஏதோ வாராக இருக்கும், பொல்யூஷனாக இருக்கும், நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கும், மழையாக இருக்கும், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளட்டாக இருக்கும், டேமாக இருக்குன்னு யோசிக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர், விவசாயம் இஸ் த பிக்கஸ்ட்டு பாதிப்பு நேச்சருக்கு பண்ணுது. ஏன்னா நீங்கள் இயற்கைன்னு சொன்னால் உங்களுக்கு வயக்காடு, ஒரு ஃப்ரூட்டு வாசிக்குது, அங்கே அழகாக 2 பேர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஆனால் அக்ரிகல்ச்சர், விவசாயங்கிறதே இயற்கையை அழித்து நமக்காக படைக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயந்தான். ஸோ காடுகளை அழித்து விவசாயம் கொண்டு வரும்பொழுது ஏகப்பட்ட கிளைமேட்டிக் சேஞ்ச் பூமிக்கு அக்ரிகல்ச்சரோட ஆரம்பத்தில் ஆகிருக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ விவசாயங்கிறது பொல்யூஷனுங்கிறது நம்மளால் அப்படி ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது வேட்டையாடி ஒரு எப்போவுமே ஆபத்திலே இருக்கிற ஒரு உணவு முறையிலிருந்து தான் தண்ணி ஊற்றுனா, செடியெலாம் வச்சா நமக்கு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கே, அரிசி, கிழங்குன்னு, கார்ன், மேய்ஸ்னு உலகம் ஃபுல்லாக கிராப்புகள் பயிரிடுறது அக்ரிகல்ச்சரை மனுஷன் கொண்டு வந்தான். ஸோ இதிலிருந்து மனுஷனோட பாதிப்பில் உலகம் வருது. அப்புறம் அவன் தான் கடைசி ஸ்பீஷீஸ். அவன் தான் உலகத்தை ஆள்கொண்டதுக்கு அவனுக்கு மைண்ட் இருந்துச்சு, கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஸோ தன் உணர்வு கொண்ட ஒரு ஆளாக ஒருத்தன் வரான். ஸோ அவனோட ஹியூமன் பிரெயின் தான் இருக்குல்லே மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் எவர் கிரியேட்டட் இன் திஸ் காஸ்மோஸ். இப்படி ஒரு உயிரினத்தில் டெலிகேட்டான ஒரு ஆர்கன். அதை பாதுகாக்கிறதுக்கு மிக கடினமான ஒரு மண்டையோடு போட்டு ரொம்ப டெலிகேட். ஏன் நெத்தியில் சுடுறாங்கன்னு நிறைய பேருக்கு. எதுக்கு நெத்தியில் சுடுறாங்க? நெத்தியில் சுடும்போது அந்த மூளையில் அந்த புல்லட் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி கூட மூளையால் தாங்க முடியாது. அதனால தான் தலையிலேருந்து ரத்தம் வருதான்னு கேட்பாங்க. தலை அடிபடக்கூடாதும்பாங்க. ஹெல்மெட் போகிறதுலேருந்து மூளையிலேருந்து ரத்தம் அப்படிங்கிறது மூளைக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு டெலிகேட்டான ஒரு ஆர்கன். ஆனால் உனக்கு காம்ப்ளெக்ஸ் ஆர்கன். அதுக்குள்ள நியூரானுங்க, செல்லுங்களெல்லாம் இப்போ வரைக்கும் பகுத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் புரியாத விஷயம் நிறைய மூளையில் இருக்குது. நிறைய விஷயம் ஏன் இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஒரு பிரேசிலியன் டாக்டர் ஒருத்தர், அவர் தான் நியூரானோட டயக்ராமை ஆரம்ப காலத்தில் வரைகிறார். 50-60 மூளையை பகுக்கிறாங்க. நியூரான்ஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமு, எலக்ட்ரிக். ஆரம்பத்துலலாம் நீங்கள் மனநலம் சரியாக இருந்தால் மூளையில் ஷாக் வைக்கிறதுலேருந்து இப்போ தெரப்பியிலேருந்து எல்லாத்துக்கும் மாத்திரை மருந்துன்னு அதுலேருந்து கான்ஷியஸை நோக்கி, மெடிடேஷனை நோக்கி எல்லாமே அறிவியலும் மூளையை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கான் மனுஷன். எப்படி நம்ம இவால்வ் ஆனோம், இது ஏன் அவ்வளோ டெலிகேட்டாக இருக்குது, நம்மளால் எப்படி இவ்வளோ இன்னும் ஆச்சரியமாகவே ஒரு விஷயமாகவே மூளை இருந்துக்கிட்டே இருக்குது. தாட் எங்கேருந்து வருது, இமேஜஸ் எங்கேருந்து வருது, விஷுவல் எங்கள் காக்னிஷன்னா என்ன, ட்ரீம் என்ன வருது, ஏன் வருது, எல்லாமே யோசித்து பல விதமான ஸ்கூல்கள், கால் யங்கு, சிக்மண்ட் ஃப்ராய்ட்லேருந்து தியரி, தெரப்பி, மெடிடேஷன்னு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வீஸ்ட்டும் அடிச்சுக்கிதான். நம்ம என்ன அடிச்சுக்கிட்டாலும் மூளை ஒரு பெரிய விஷயமா, தான் உணர்வு, தான் மைண்டு, நான் அப்படிங்கிற ஈகோலேருந்து ஆரம்பித்து அதை டிசால்வ் பண்ணுற ஈஸ்டோட பௌத்தத்துலேருந்து எல்லாமே இப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை அந்த மூளை பார்க்குது, அதிலிருந்து ஒரு இமேஜஸ் எடுத்துக்குது, மூளையில் ஸ்டோர் பண்ணிக்குது, ஒரு ஐங்கிற ஒரு ஈகோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு சர்வைவல் மெக்கானிசமாக இந்த உலகத்தில் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண் எப்படி வந்துச்சு, மூக்கு எப்படி வந்துச்சு, ஐலிட் ஏன் இருக்குது, ஸ்கல் எப்படி வந்துச்சு, ஒவ்வொன்றா படிக்க அந்த மூளை உருவாகிறதுக்கான ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அதில் அந்த மூளையை வச்சுருக்கிற ஹியூமன்ஸ் மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசமாக ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மூளையில் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மூளையில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. செரபரம், மெடலா, அப்ளங்கேட்டா,
நிறைய ஆளுகள் சொல்லுவாங்க. இதில் வந்து பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு இருக்குதுன்னு தெரில அப்படிம்பாங்க. இந்த டிஎம்டி சைக்கடெலிக்ஸ்லாம் போனால் அந்த டிஎம்டி கிளாண்ட் வந்து அந்த பீனியல் கிளாண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். மெடிடேஷன் பண்ணால் அந்த ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் சிவன் வந்து நெற்றிக்கண்ணை வந்து நெத்திக்கு நடுவில் ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் நீங்கள் மெடிடேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த நெத்திக்கண் வரைஞ்சா மாதிரி உங்கள் நெத்திக்கு நடுவில் அந்த பீனியல் கிளாண்டு கிட்ட வந்து அழகாக உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு இம்ப்ரிண்ட் ஒன்று நெத்தியில் அவரை ரொம்ப நேரம் அந்த இடத்துல ஒரு ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ரொம்ப நேரம் உட்காந்துறவங்களுக்கு அது தெரியும். அது ஏன்னு தெரியல, பீனியல் கிளாண்ட் வந்து நமக்கு மெடிடேஷன் ஃபீலை கான்ஷியஸை உருவாக்குறது. அது ஒரு நம்ம நார்மலாகவே நம்ம சைக்கடெலிக்ஸை வந்து நம்ம அதில் தான் நம்ம இவால்வ் பண்ணி ஏகப்பட்ட குழப்பமான தியரிலாம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்கு ஏன்னு குழப்பமாக போயிட்டுருக்கும் பொழுது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் 2 இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து முக்கால்வாசி பசங்க வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டை தூக்கி ரைட் ஹேண்டாக மாற்ற வச்சாங்க. அதுவே இப்போ தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரைட் பிரெயினாக இருந்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நேச்சுரல் அபிலிட்டியாக வந்து லெஃப்ட்டில் தான் நிறைய இருக்கும். குழந்தைய கம்பல் பண்ணி ரைட் ஹேண்டுக்கு மாற்றும் போது நேச்சுரல் அபிலிட்டி நிறைய குழந்தைங்க இழக்குது அப்படிம்பாங்க. இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் அப்படிங்கிறது அனாலிட்டிக்கலு, மேத்தமெட்டிக்கல், இது டைசெக்ஷன், ஸோ லாஜிக்கு, எத்திக்ஸு, மேக்ஸு, இந்த மாதிரி சயின்ஸு, இந்த மாதிரி விஷயத்த வந்து அனலைசிஸ் பார்ட்ஸ், அதாவது ஹோல் இல்லாமல் பார்ட்ஸை அனலைஸ் பண்ணுற ஒரு பகுத்து ஆயுதல் வந்து லெஃப்ட் பிரெயினில் அதிகமாக இருக்கும். ரைட்டு வந்து எல்லாத்தையும் ஹோலாக பார்க்கும், ஹோல்சமாக பார்க்கும். பெயிண்டிங்கு, கலர்ஸு, ஆர்ட்ஸு, சிங்கிங்கு, மியூசிக்கு, போயட்ரி, இது எல்லாமே வந்து ரைட் பிரெயினில் அதிகமாக ஆக்டிவேட் ஆனவங்க பண்ணுவாங்க. லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறவங்க வந்து அனாலிட்டிக்கல், எத்திக்ஸு, லா, சயின்ஸ், இந்த பக்கம் போவாங்க. இது ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கிற சில பேர் நம்ம ஜீனியஸ்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். எப்படி சயின்ஸில் மிகப்பெரிய ஆளாக இருக்கிற ஐன்ஸ்டீன் வந்து இந்த பக்கம் வயலின் வாசிக்குவார். ஸோ இந்த மாதிரிலாம் அதாவது ரெண்டு பிரெயினுமே லெஃப்ட்டும் ரைட்டுமே ஆக்டிவாக இருக்கிற ஆளுங்களாக இருக்காங்க உலகம். அந்த மாதிரி ஆனால் இது இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்களும் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பிரெயினை ரெண்டாலாம் டிவைட் பண்ண வேணாம், இது ரெண்டும் வந்து ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோன்னு சொல்கிறவருக்கும் வந்து இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அயன் கில்கிறிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். AIAN கில்கிறிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவார். அவரோட எம்பசி அவரோட ஒரு நல்ல புக்கு இருக்கும். அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து தெளிவாக பேசுகிறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உலகம் வந்து இந்த 2 மூளைங்க ஆக்டிவேட் ஆகிற மனிதர்களோட போட்டியில் தான் இந்த உலகம் இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சண்டை தான், அவங்களுக்குள்ளே இருக்கிற அதுதான் உலகம் 2 தான் பிரியுதுங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த வில் பவர், அந்த ஒரு ரூலிங், அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு கண்ட்ரோல், அந்த ஒரு ஜெயிக்கணும், அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ரைட் பிரெயின் இருக்கிறவங்களுக்கு வந்து அதில் மேலே ஆசை இருக்காது. எல்லாத்தையும் ஹோலாக பார்ப்பாங்க, ஹோல்சமாக பார்ப்பாங்க, எல்லாம் ஒன்றுன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க, பெயிண்டர் ஆகிடுவாங்க, பாடகர் ஆகிடுவாங்க, கம்பெனி ஆகிடுவாங்க, ஆக்டர்ஸ் ஆகிடுவாங்க. எப்படி போகும்போது லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறவங்க பொலிட்டிஷியனாவோ, பவரில் இருக்கிறவங்களாவோ, கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியோ. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறதுனால தான் வார் அதிகமாக இருக்குது, போர் அதிகமாக இருக்குது, அரசியல்வாதிங்க அங்கேருந்து தான் வராங்க. ரைட் பிரெயினில் இருக்கிறவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பாராட்டு எதிர்பார்க்குற, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஆர்டிஸ்ட்டில் வந்துடுவாங்க. ரைட் பிரெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை வில் பவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற விஷயம் இருக்காது. எல்லாருக்கும் தன்னை ஒன்றா பார்க்குற மாதிரி தோணும். லெஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரைட்டில் பண்ணுற விஷயம் எல்லாமே தப்பாக தெரியும். இந்த 2 சண்டை தான் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நமக்கு இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த விஷயத்தை ஓரளவுக்கு நம்புகிறேன். ஏன்னா அது எனக்கு தனிப்பட்ட அனுபவம் இதில் நிறைய இருக்குது. ஸோ நான் சின்ன வயசில் லெஃப்டாக தான் இருந்தேன், அப்புறம் ரைட்டு வந்து தான் மாற்றி விட்டாங்க. ஸோ இப்போது இது எப்படி எடுத்துக்கலான்னா, ஒரு ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸ் பயங்கரமாக வராது, எல்லாருக்குமே சயின்ஸ் பயங்கரமாக வராது, எல்லாருக்குமே பெயிண்டிங்கும் பயங்கரமாக வராது, மியூசிக்கும் பயங்கரமாக வராது. அதாவது ஒரு டாக்டராக இருக்கிறவன் பையன் வந்து திருப்பி அவனு டேலண்ட்டாக இருப்பானுங்கிறதும் கிடையாது. ஒவ்வொரு பையனும் ஒரு மாதிரி யூனிக்காக பிறக்கிறான். சில வீட்டில் ஆர்ட்ஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவனுக்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இருக்கும், அவன் கண்ட்ரோலை மீறி அவனுக்கு எதை க்ரியேட் பண்ணணுன்னு இருக்கும். சில வீட்டில் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, பையன் நான் மேக்ஸ் தான் போவேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் அமைதியாக வேலைக்கு போய்க்கிறேன் அப்படிம்மா. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது தான் ஒரு வேளை மூளை வந்து 2ஆக தான் பிரிஞ்சிருக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இப்போது இதை பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்க உங்களுக்கே வந்து அதுக்கான நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாஜிக் செமையாக புரியும் லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறவங்களுக்கு.
லாஜிக்காக பார்ப்பாங்க, ப்ராக்டிக்கலாக பார்ப்பாங்க, ப்ராப்பராக டிசைட் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் யோசிப்பாங்க, ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நீட்டாக அடுத்தடுத்துன்னு பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரைட் பிரெயினுக்கு அது சுத்தமாக இருக்காது. கச்சாமச்சான் இருப்பான், எல்லாம் கலைஞ்சிருக்கும், எல்லாத்தையும் ஹோலாக பார்ப்பான், ப்ராக்டிக்கலே இல்லாத விஷயத்தை ட்ரீம் பண்ணுவான். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு விஷயம் அது ஏன் போவாட்டி என்ன, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அவன் மூளை வந்து ஒத்துக்கும், ஆர்ட்ஸுக்குள்ளே போகும், இல்லை கலர்ஃபுல்லாக இருக்க ஆசைப்படுவான். ஸோ இது வந்து இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் பிரெயினாக இருக்கலாம். சில பேர் லெஃப்ட்டு ரைட்டும் ஒன்றா இருக்கிற ஆளுங்களாம் பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு அதில் வந்து ஸ்டான்லி குப்ரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிகப்பெரிய டைரக்டரு, ஒன் ஆஃப் த ஜீனியஸ் அவர். ஆனால் அவர் எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு லெஃப்ட் பிரெயினில் ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள். மிகப்பெரிய ஒரு செஸ் பிளேயராக இருப்பார். ஃபிசிக்ஸ், மேக்ஸ், சயின்ஸுன்னு சினிமா வந்து சயின்ஸாகவும் பார்த்து அதை எமோஷனல் தான் மக்கள்கிட்ட வேலை செய்யுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆள்னால வந்து அவர் இன்னும் ஒரு ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அது வந்து எனக்கு சில இப்போ ஐன்ஸ்டீன் வந்து எந்த அளவுக்கு ஐன்ஸ்டீன் வந்து ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் இருப்பார். அவரோட வாழ்க்கை புக்கில் கொஞ்சம் கலாட்டாகவும் இருக்கும். அவன் என்ன தான் கண்டுபிடிக்க டீமில் இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சயின்ஸை ஈஸியாக புரிய வைப்பார். அவர் லைஃபே கலாட்டாகவும் இருக்கும், மியூசிக் வாசிப்பார். இந்த பக்கம் ஒரு கதைங்களாம் அட்வென்ச்சராக இருக்கும். ஆனால் திடீர்னு உட்காந்து மேக்ஸ் பண்ணுறாருன்னா டக்குன்னு பண்ணிவிடுவார். எனக்கு இது ரெண்டுமே செய்கிற ஆளுங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப லாஜிக்கலான விஷயம்லாம் எனக்கு வந்து கிராஸ்பே ஆகாது. எனக்கு வந்து இப்போது நான் ஸ்கூல்லலாம் மக்கப் பண்ணி எழுதுவேன். நான் சூப்பராக மக்கப் பண்ணி எழுதுவேன். எனக்கு மேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டா புக்கில் எனக்கு வந்து செம்மக்கிட்ட அப்படியே போட தெரியும். ஆனால் இந்த அனாலிட்டிக்கல் எக்ஸாம்னு வைப்பாங்க, ஒரு 4 கட்டம் போட்டு 5வது கட்டம் என்னன்னு சொன்னால் எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியாது. எனக்கு வந்து அதே கேள்வியை வேறு ஆங்கிள்லேருந்து கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் என்னால் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அது உலகத்தை ஹோலாக பார்க்க. எனக்கு ஃபிசிக்ஸ் புரியாது, எனக்கு ப்ரெஷர் புரியாது, வால்யூம் புரியாது, எக்ஸ்பான்ஷன் புரியாது, லாலாம் புரியாது. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸில் எட்வர்ட் ஷ்ரோடிங்கர், இது உல்ஃப்காங் பாலி இவங்களாம் என்ன பண்ணாங்க, ஜான் நியூமன் இவங்களாம் என்ன அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சயின்ஸ் வந்து ஒரு ஹோல்சமாக ஒரு விஷயத்தை பார்த்து அதை நான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அடக்ஷனிசமாக ஒன்றை விட்டு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணுற மாதிரி விஷயம் இருந்தால் அது எனக்கு மண்டையில் ஏறாது. எனக்கு டிஃப்ரென்ஷியல் இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து எனக்கு ஏறாது. ஆனால் எனக்கு ஜாமெண்ட்ரி ரொம்ப ஏறும். ஒரு விஷயத்தை வரைய தெரியும். ஆனால் எனக்கு போர் அடிக்கும் அனாலிட்டிக்கலாக இருந்தால் ஒரு விஷயம். இது வந்து எனக்கு பர்சனலாக உங்களுக்குமே அது ப்ராப்பராக இருந்திருக்கும். இது என்ன ஆகும்னா, ஸோ குழந்தைங்களுக்கு இது எந்த பிரெயினில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்களோ அதில் அவங்கள கொண்டு போனால் அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும்னு இப்போ புதுசு எஜுகேஷன் சிஸ்டமில் யோசிக்கிறாங்க. ஒரு கிளாஸில் ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாடுறான்னா அவனுக்கு ஏன் மற்ற சப்ஜெக்ட்லாம் வரலைங்கிற கோவத்தை விட்டுட்டு அவனை ஆர்ட்ஸில் சூப்பராக கொண்டு போகிற வழியை பாருங்கள். ஒரு சின்ன வயசுக்கு மேக்ஸ் நல்லா வருது, அவனுக்கு லாங்குவேஜ் ஒன்றும் தொல்லை பண்ண மேக்ஸில் கொண்டு போங்க, அவன் பிரெயின் அதுக்கு தான் ப்ராப்பராக ஷூட் ஆகிருக்குன்னு இப்போ சொல்ல வராங்க. ஆனால் இந்த இந்தியா மாதிரி ஒரு நாடுகளில் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் உங்கள் பையன் நல்லா பாடுறாங்க, அவனை பாடுறது கொண்டு போங்கன்னு சொன்னால் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா மாதிரி நாட்டில் எல்லா சப்ஜெக்டில் மார்க்கு ஒரு டோட்டலு கட் ஆஃப் மார்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அப்புறம் வேலைங்கிற சிஸ்டமில் மார்க்கை வந்து ஒரு பரம்பரையோட பட்டதாரியாக இருக்கிற மாதிரி நிலைமையில் நம்ம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த வே ஆஃப் எஜுகேஷன் இது கஷ்டம். உங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு வயசுக்கு மேலே நான் தனியாக போய் ஆர்ட்ஸ் பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன்னு இப்போ கிளம்பலாமே தவிர ஸ்கூல் டைமில் இந்தியா மாதிரி நாட்டில் கொண்டு வருது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் கொண்டு வரும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் என் பிள்ளை வந்து ஒரு சேஃபான வாழ்க்கையை வாழணும்னு யோசிக்கிறதுனால இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே அயன் கில்கிஸ்ட்டுக்கும் நிறைய எதிர்ப்பதற்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரெயின் எல்லாம் அப்படி பார்க்காதீங்க. ஆனால் அவர் வந்து அதை வந்து சொல்கிறார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன வருதுன்னா, இந்த 2 பிரெயினை பேலன்ஸ் பண்ணது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. லெஃப்ட் பிரெயின் வந்து என்ன யோசிக்கணும்னா, லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் சண்டை வரும். எனக்குமே லெஃப்ட் பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட சண்டை வரும். அவங்க என்னன்னா 2+2 4 தான் விஜய், 5 யோசிக்காதீங்கம்பாங்க. நான் இது ஏன் 4 இருக்கணும், ஏன் 5 இருக்கக்கூடாது, சும்மா 5 யோசிச்சு பார்க்கலாமே. அம்மா இந்த ரைட் பிரெயின் அப்படி தான் யோசிக்கும். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த வாட் இஃப் அப்படிம்பாங்க. இது இருந்தால் இப்படி ஆனால் எப்படி இருக்கும், இப்படி ஆனால் நல்லா இருக்கும்ல, அந்த ட்ரீம், அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து லெஃப்ட்டு வந்து ஒத்துக்காது. லெஃப்ட்டுக்கு வந்து இது இப்படி தானே போகணும், அது அப்படியே போகணும், அது வேணாமே அப்படிம்பாங்க. அது ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரீம், அந்த இமேஜினேஷன், அந்த ஃப்யூச்சரை, அந்த டைம் அழகாக பக்கத்தை நிப்பாட்டிடும். அதுக்காக அவங்க டல்லானவங்க இல்லை. ஆனால் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிசைட் பண்ணி பார்ட்டிசிபேட் ஹேண்டில் பண்ணி திருப்பி அதை ஒன்று சேர்த்துருவாங்க. அந்த அறிவு அவங்கக்கிட்ட இருக்கும். இன்ஜினியரிங் நல்லா வரும் அவங்களுக்கு. ஆனால் இங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அது வந்து தொலையாது. கலைக்கு தெரிய ஒரு விஷயத்தை பகுத்து அதில் இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்க தெரியாது. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து இந்த ரேம் இந்த டயக்ராம்லாம் போடுவாங்க. அந்த ஒரு கிராஃப் இருக்கும், கம்ப்யூட்டர் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் டைமில் ஒரு எப்படி கமாண்ட் வேலை செய்யுதுன்னு.
ஒரு டயக்ராம் போதுன்னா எஸ் நோன்னு கொடுத்தா எஸ் போட்டால் இந்த பக்கம் போகும், நோ கொடுத்தா கமெண்ட் வேறு மாதிரி பிரித்து போடுவாங்க. அதெல்லாம் கடைசி வரைக்கும் என்னன்னே புரியல. இது இப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம ராமானுஜர் எடுத்துக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜர் எடுத்துக்கலாம். அவர் வந்து மிகப்பெரிய ஜீனியஸு. திடீர்னு 5வது படிக்கும் அது அவர் சம்மந்தம் இல்லாத ஆக்சஸ் இருக்கும்போது அவர் கையில் ஒரு ஃபேமஸான தியரம் புக் ஒன்று மாட்டுது. பார்க்குறாரு, அவர் அறியாமல் அவருக்குள்ளே ஃபார்முலாலாம் ஓட ஆரம்பிக்குது. கடற்கடன்னு கை வைக்கிறாரு, போட்டுக்கிட்டே இருக்கிற மேக்ஸு எங்கேருந்து அவர்கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய ஃபார்முலா வருதுன்னு அவருக்கே தெரியலை. அவர் பார்க்குற ஒரு பேப்பரை தூக்கி ஹாடிக்கு அனுப்புகிறாரு, லண்டன் போகிறாரு, ஆக்ஸ்ஃபோர்டோ கேம்பிரிட்ஜோ அங்கே போகிறாரு. எப்பட்றா நீ எதுவுமே படிக்காமல் எப்போ அவ்வளோ மேக்ஸை நீ பண்ணுறேன்னு கேட்குறாங்க. டிகிரி வாங்காத ஒரு ஆளுக்கு அங்கே டிகிரி கொடுத்து செலவச்ச ஒரே நம்ம ராமானுஜர் தான். அவர் படம்லாம் பார்த்துறாதீங்க, இந்த ஸ்லம்டாக் ஹீரோ நடிச்சிட்டு பார்ப்பல ஒல்லியாக இருப்பார். அதெல்லாம் ரொம்ப கிளீஷியவான படம். உண்மையிலே ராமானுஜர் பயங்கர குண்டு, நல்ல கொழுன்னு இருப்பார். அவருக்கு அங்கே போயிட்டு வேர்ல்டு வார் 1 சாப்பாடு சரியாக கிடைக்காம உடம்பு முடியாமல் போய் டிப்ரெஷன்லாம் இருந்துட்டு தான் ரொம்ப இலச்சி இருக்கிற ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. த மேன் ஹூ நோ இன்ஃபினிட்டின்னு ஒரு புக்கு இருக்கும், அதை படிங்க. ராமானுஜரோட அந்த மிகப்பெரிய லைஃப்பை வந்து அழகாக சொன்ன ஒரு புக்கு. ஸோ அவர் வந்து ஃபார்முலாவில் அவர் வந்து சால்வ் பண்ணும் பொழுது ஒரு ஸ்டெப்பு பார்ப்பா, 2 ஸ்டெப்பு ஸ்ட்ரெயிட்டாக கடைசி ஸ்டெப்புக்கு போயிடுவாராம். என்ஸ் ப்ரூவ்டுன்றவாராம். ஆன்சர் கரெக்டாக தான். நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவரோட சார் வந்து போட்டு பார்க்கும்போது அதே ஆன்சர் தான் வரும். எப்பறம் உனக்கு வந்துச்சு? அதான் எனக்கு தெரியுது, எனக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியுது அப்படின்பாரான். இல்லைடா, நீ வந்து கேம்பிரிட்ஜ் போறியோ ஆக்ஸ்ஃபோர்ட் போறியோ, நீ டிகிரி வாங்கணும், உன் பேப்பரை ப்ரொசீட் பண்ணணும்னா நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். எனக்கு அது ஆன்சர் தெரியுதில்ல, எதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும்? உனக்கு தெரியுதுடா, நீ ஜீனியஸாக இருக்கலாம், ஒன்றை வந்து நீ சரியாக தான் பண்ணுறேன்னு பார்க்குறவங்களுக்கு நீ விளக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவர் ஜீனியஸாக இருந்தாலும் அவருக்கு அவர் 20வது ஸ்டெப்பு 5வது ஸ்டெப்லேயே வந்துடுது. அந்த மீதி 15 ஸ்டெப்பை ராமானுஜரை போட வச்சு நீயும் அவங்கள மாதிரி சிங்காய் கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு ஒரு தாமஸ் ஆடி தேவைப்பட்டார். அந்த ட்ரைனிங் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அவருக்கு கனவுல ஃபார்முலாவில் ஆன்சர்லாம் திடீர்னு கல்ல எந்திரிப்பாரான், பேப்பர் எடுப்பார், கடற்கடன்னு எழுதுவாரான். கேட்டால் தேவி என் கனவுல சொன்னார், சாமியை வந்து என் கனவுல சொல்லிச்சு அப்படின்பாரான். இதை வந்து அங்கே இருக்கிற ஹாடி வந்து அது என்ன மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, கனவுல வந்து நம்ம மேக்ஸ் ஃபார்முலா வர்றதுங்கிறது வெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்சீவே பண்ண முடியாது. ராமானுஜர் வந்து ஈஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நாட்டிலேருந்து வர்றதுனால அவன் ஈஸியாக தேவி சொல்லிட்டான்னு அவனை நம்ப முடியுது. இங்கே ஒரு ஆளுக்கு வந்து நம்ம மென்டல் நினச்சிக்கிட்டு அவனை ஒதுக்க ஆரம்பிச்சிருப்போம், அவனே அவனை நினச்சி பயந்துருப்பான். ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோ ஒரு நம்பிக்கையோ வந்து இவனோட ஜீனியஸ் எப்படி பேலன்ஸில் வச்சுருக்குது பாருங்கள் அப்படின்னு ஆடி வந்து சொல்லுவார். ஸோ இப்போ ராமானுஜர் வந்து இன்டெலெக்ட் தான், லெஃப்ட் பிரெயின் தான், மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ் தான். ஆனால் அவருக்குள்ளே ஒரு ரைட் பிரெயினோட ஒரு உலகம் ஒன்று, ஒரு அன்கான்ஷியஸ் டார்க் அன்கான்ஷியஸ் ஒன்று வந்திருக்கு. அதுலேருந்து அவருக்கான ஃபார்முலா வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இது மாதிரி எத்தனை ராமானுஜரம் கையில் இந்த மாதிரி மேக்ஸ் ஃபார்முலா புக்கெலாம் போகாமல் இருந்துச்சுன்னு யோசிப்பேன். கும்பகோணத்தில் இருந்து அவருக்கு ஒரு ஆக்சஸ் இருந்துச்சு, அந்த புக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜீனியஸ்ன்னு தெரிஞ்சுது. அந்த புக்கு கிடைக்கலன்னா ராமானுஜருக்கு தான் யாருனே தெரிஞ்சிருக்காது. எதுக்கு நம்ம நாலேஜை ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் நம்ம நாலேஜை கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு ஏன் எல்லாருமே சொல்கிறோம்னா, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு போகும்போது தான் எதில் அங்கே ராமானுஜர் இருக்காருனே அவனுக்கே முதல்ல தெரிய வரும். அதுதான் இங்கே முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்குமான பிரச்சனை. இப்போ நம்ம வேன்கோ இருக்கார். வேன்கோ லைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழலை. கடைசி வரைக்கும் அவன் வந்து பைத்தியம்னு எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவன் ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஜீனியஸாக இருக்கலாம். ஆனால் ஒரு லெஃப்ட் பிரெயின் ஆள், அவரை உலகத்தை அனாலிட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக பார்க்குற ஒரு ஆளுக்கு வேன்கோ புரிஞ்சிக்க முடியாது. எதுக்கு இப்படி போகணும், எதுக்கு வெயில் அலையணும், எதுக்கு ஒரு ஆர்ட் கேலரியில் சேர்ந்து மாதம் காசு வாங்கிட்டு பெயிண்டர் ஆகாமல் எதுக்கு எங்கேயும் போய் பைத்தியக்காரனாக சாகணும், அப்படி அவனுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னு குழம்புவாங்க. ஒரு ரைட் பிரெயினாக வாழ்ந்தவனுக்கு வேன்கோக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவன் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டேன், எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டேன், இப்போ நான் சாவறேன், ஐ எம் டையிங் நவ் அப்படின்றான். அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து ஒரு லெஃப்ட் பிரெயினால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோதானா, ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி சந்தோஷமாக ஒருத்தரால் செத்துற முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு தவிப்பு ஒன்று வரும். அதுக்காக லெஃப்ட் பிரெயின் வந்து ஒரு தப்பான ஆளுங்கன்னு இல்லை. லெஃப்ட் பிரெயின் அதாவது இது வந்து மனசு வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க மூளை என்ன மாதிரி உலகத்தை வந்து பார்க்குதுங்கிறத பொறுத்து. இது நீங்கள் உங்கள் இதிலே பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலான பையன்பாங்க, அவனுக்கு எவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு டேலண்ட் இருந்தாலும், இல்லை மாப்பிள்ள நான் இந்த வயசில் இது பண்ண போகிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 25 இது பண்ணுவேன், 28 ஒரு வேலை போவேன், 30 ஒரு வீடு வாங்குவேன், 35 இது வந்துவேன், 40 ஒரு காரா, 45 ஒரு ஃபுல் சொத்துரா, ஒரு 55 மாப்பிள்ள போய் ஒரு ஹோமில் ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் வீட்டில் செட்டில் ஆகிருந்துமாங்க. சில பேருக்கு வாழ்க்கை எப்படி கன்சியூவ் பண்ணவே தெரியாது. என்ன இப்படி இல்லாமல் பார்த்து வாழணும், அது அன்னன்னைக்கு ஹாப்பினஸில் வாழ்ந்து அதில் வர லைஃபோட அன்எக்ஸ்பெக்டேஷனில் போயிட முடியாதாம்பாங்க. இதுதான் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்குமான ஒரு வித்தியாசம். ரைட்டு வந்து அன்னன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சவாலை வந்து ஏற்றுக்கிட்டு அது தோக்குதோ ஜெயிக்குதோ தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ பார்க்கும். லெஃப்ட்டு வந்து அதுக்கு சேஃபாக எல்லாமே இருந்துச்சுன்னா
அந்த வழியில் போகிறதுக்கான வழியை தான் பார்க்கும். ரைட்டு வந்து ஒரு காட்டில் வந்து நம்ம ஒரு பாத்வே போட்டலாம்னு சொல்லிட்டு கல் மூளை தாண்டி போகும். லெஃப்ட்டு வந்து அந்த காட்டில் பாதை இருக்கா, தெளிவாக இருக்கா, 2 பக்கம் ஃபென்ஸு போட்டிருக்கா, சிங்கம் எதுவும் வந்துடாதுல அப்படிங்க இருந்தால் மட்டும்தான் அது டூருக்கே ஒத்துக்கும். இதுதான் இந்த 2 மூளை தான். இது மேல் ஃபீமேலுக்குமே, இது ஒரு மேலே பற்றியே நான் பேசுகிறேன், மேல் ஃபீமேல் 2க்குமே இந்த 2 விதமான மூளைங்களை தான் உலகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போது, யாரை நம்ம சப்போர்ட் பண்ணோம்? அதுக்காக உலகத்தை வந்து ஹோல்சமாக பார்க்குற ரைட்டு தான் உலகமாகவே இருந்துச்சு, எல்லாமே ஹோலாக பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா இன்றைக்கி சயின்ஸ் வந்திருக்காது, ஃபிசிக்ஸ் வந்திருக்காது, கெமிஸ்ட்ரி வந்திருக்காது, மெடிசன் வந்திருக்காது. நம்ம எல்லாத்தையுமே உயிராகவே இந்த உடத்தை வந்து உடம்புல உயிர் இருக்குது, உள்ளம் இருக்குதுன்னு ஹோல்சமாக பார்த்துருந்தோம்னா இந்த உடம்பை பிரித்து செல்லு உள்ளே என்ன இருக்குதுன்னு ஒவ்வொன்றா பிரித்து நம்ம உடம்பு ஆர்கனை ஒவ்வொரு டாக்டரும் 18ஆம் நூற்றாண்டு அறுத்து அது பிரித்து இருக்கிற லெட் பிரெயினிங்க வந்ததுனால தான் இன்றைக்கி வேக்சினிங்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ வெறும் ரைட் பிரெயினும் உலகத்தில் பிரயோஜனம் இல்லை, வெறும் லெட் பிரெயினாக உலகத்தில் இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஸோ ரைட்டுக்கு லெஃப்ட்டு தேவை, லெஃப்ட் பிரெயினுக்கு ரைட்டு தேவை அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியம். இதுதான் வந்து இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு இருந்தேன். இப்போது ரைட்டுக்கு என்ன தேவைப்படும், இப்போது இதில் வந்து அவங்களுக்கு நேச்சராகவே என்ன பிரெயினில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க அதை தாண்டி வரணுங்கிறது அவங்களுக்கு முக்கியம். வெறும் லெஃப்ட் பிரெயினாக இருக்கிறதும் லெஃப்ட்டுக்கு ஒரு ரைட் பிரெயினை அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான தேவை இருக்கும், ஒரு ரைட் பிரெயினுக்கு தான் லெஃப்ட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான தேவை இருக்கும். இது எங்கே முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து தான் வாழ்க்கை வந்து வெறுமனே லெஃப்டாகவே இருந்துச்சுன்னா ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை ட்ரை ஆகும், ஒரு டைமில் வந்து எல்லாமே இவ்வளோ தானாங்கிற ஒரு அயற்சி ஒன்று வர ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொன்னீங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தீங்க, நீங்கள் வந்து எத்திக்கலாக லாஜிக்கலாக எல்லாமே ரொம்ப உங்களெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டஃப்டா, ஒரு மாதிரி கோல்டு ஹார்ட்டடாக, ஒரு மாதிரி ஸ்டிஃப்டான்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க வேறு ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டிலேருந்து வராங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அயற்சி வர டைமில் ஒரு கவிதை எழுத ஆரம்பிங்க, ஒரு பாட்டு பாட ஆரம்பிங்க, ஒரு மியூசிக் கற்றுக்க ஆரம்பிங்க. இது என்ன ஆகுன்னா உண்மையிலே நீங்கள் ஆர்ட் வந்து பயங்கரமாக வந்து அது பெருசாக வரணும்லாம் தேவையில்லை, அது உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இப்போ ரைட் பிரெயினுக்கு என்ன வரும்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ ஒரு ஹோல்சமாக பார்க்குற ஆளுங்களுக்கோ அன்னன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு இருக்கும், ஹாப்பியாக இருந்தால் போதும்னு இருக்கும், நம்மளை மற்றவங்க ஏற்றுக்கிட்டால் போதும்னு இருக்கும். ஆனால் சர்வைவல் கேப்பபிலிட்டி உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு தனக்கு எவ்வளோ விலைன்னு சொல்ல தெரியாது, தான் ஆர்ட்டை காசாக பார்க்க தெரியாது, தன்னை சம்பாதிச்சிக்க தெரியாது, தன்னை வெளியே கொண்டு போக தெரியாது. வேன்கோக்கு தான் பெயிண்டிங் எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு தெரியல, ஏன்னா அவன் அதை பற்றியே முதல்ல யோசிக்கலை. அவன் தான் வரையதில் எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். வேன்கோக்கு ஒரு லெஃப்ட் பிரெயின் இருந்திருந்தா வேன்கோ தெளிவாக நம்ம இதுக்கு மேலே அலைய வேணாம், இதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம தம்பி தியோ கிட்டே என்ன சொல்லி கேலரி போடலாம், நான் இதெல்லாம் பண்ணி தான் நான் உழைச்சேன், நான் ஜாப்பனீஸ் ட்ராயிங்கில் தான் வருஷத்தை அடாப்ட் பண்ணேன், இதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னு வேன்கோக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். வேன்கோ முழுக்க ரைட் பிரெயினை மட்டுமே நம்பி இருந்ததுனால அவனால் பெயிண்டிங் ஒருத்தர வாழ்க்கையை எதுவும் யோசிக்க முடியல. ஸோ இதுதான் வந்து இந்த ரொம்ப சீக்கிரமே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் எல்லாம் கிளப் 27 27 வயசில் ட்ரக்கு போதையில் ஃபேம் ஹேண்டில் பண்ணும்போது இறந்து போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆலன் மூர் சொல்லுவார், எந்த ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப சீக்கிரம் ஃபேமஸ் ஆகிடாதீங்க, அதை ஹேண்டில் பண்ண தெரியாதுமாங்க. ஏன்னா வெறுமனே ரைட் பிரெயினாக இருக்கிறவங்களுக்கு உலகம் தன்னை ஏற்றுக்கிட்டால் போதும்னு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேமையோ அந்த மணியோ அந்த புகழையோ அதை ஹேண்டில் பண்ணும்போது அவங்க லெஃப்ட்டு டோட்டலாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பவரில் இருந்தால் ரைட்டு வந்து அதை ஓவர்வெல்மிங் ஆகிட்டு டோட்டலாக ஒன்று மக்களுக்கு சர்வெண்ட் ஆகிடும், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சிக்கும். இதுதான் ரைட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து தெளிவாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க வந்து ரொம்ப நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ் தான், மிகப்பெரிய பிளேவெலாம் எழுதுறந்தான், ஆனால் அவர் செம்மையாக அவர் காசு பார்ப்பார். முக்கியமான டைமில் வந்து அதாவது சாப்பாடு வந்து நல்ல விலைக்கு போகும்போது வீட்டில் பதுக்கி வச்சுட்டு நல்ல விலைக்கு செகண்ட் ஹேண்ட்ஸில் நல்ல விலைக்கு பிளாக்கில் விற்றவர் ஷேக்ஸ்பியர். அவர் ரியல் எஸ்டேட்காரர், வர்ற காசெல்லாம் சேர்த்து ஊரில் லேண்டு வாங்கிட்டு வந்தார், அப்பாவோட கடன் அடைக்கணும்னு வேலை பார்த்தவர். நம்ம நினச்சப்போ ஜீனியஸ்னு ஒரு வருஷம் பேப்பர் கைமா உட்காந்துருப்பார்னு. மிகப்பெரிய லாஜிக்கலான ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரால் அந்த 2 உலகத்தையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸ்டான்லி கியூப்ரிக் எடுத்துக்கலாம், இது ஸ்பேஸ் ஒடிசி வந்து மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஆனால் நாசாவை கூப்பிட்டு எப்படி ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குன்னு டிசைன் பண்ணுறாரு. ஒரு ஃபேண்டசியான ஒரு ஸ்பேஸ்ஷிப்லாம் அவர் கொண்டு வரல,
ஒரு ஆர்டிஸ்டிக்காக பண்ணலை, உண்மையிலே ஸ்பேஸ் இப்படி வேலை செய்யும் உள்ள என்ன மாதிரி இன்றைக்கி அவர் அந்த படத்தில் சொன்ன கேட்ஜெட்டோ ஒரு டிசைன் தான் இன்றைக்கி உலகத்தில் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனாக இருக்குது. ஏஐ பற்றி அப்போயே பேசலாம். ஸோ அவருக்கு ரைட் எவ்வளோ வேலை செய்யுதோ அவர் லெஃப்ட்டு. ஆனால் அவர்கிட்ட என்ன சினிமா அப்படின்னு கேட்டால் ஜனங்களுக்கு எமோஷ்னலாக வேலை செஞ்சது தான் சினிமா. அது ஒன்று நான் எவ்வளோ பேர் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ பேர் சயின்ஸ் உள்ள மேக்ஸ் இருந்தாலும் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது எனக்கு முக்கியம்னு பேசுகிறார். ஸோ அவரால் லெஃப்ட்டையுமே ரைட்டையுமே ரெண்டுத்தையுமே சேர்த்து பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ சொன்னது வந்து இப்போதைக்கு அப்படி ஒன்றுலாம் இல்லை, அது நம்மளோட அசம்ஷன்னு சொல்கிறாங்க. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா பிரெயின் வந்து இப்போ நம்மளோட சரௌண்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இப்போது ராமானுஜருக்கு மேக்ஸ் புக் கிடைச்ச மாதிரி இப்போது பியானோ பார்க்காததுனால எத்தனை குழந்தைங்க பியானோவில் கை வைக்காதனால தனக்கு மியூசிக் நேச்சராகவே வரும்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ மொசாட்டு குழந்தையிலேருந்தே வந்து ப்ராடிஜி. ஆனால் அப்போது அவர் வந்து ஆஸ்ட்ரியாவோ அந்த ஊரை ஜெர்மனியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுத்தாரு, டார்ச்சர் சைல்டுஹுட்லாம் இருந்துச்சு, அதுக்கான சரௌண்டிங் அமைஞ்சது. பாக் ஜீனியஸ் தான். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு 12 பேர் உங்கள் ஃபேமிலியிலேருந்து மியூசிக்கல் ஃபேமிலி தான். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் காரணமாக இருக்கலாம். லெஃப்ட் பிரெயினாகவே இருந்த ஒருத்தர் ரைட் பிரெயின் பார்க்காதனால தான் லெஃப்ட் பிரெயின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஒரு 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 லாயர் இருக்கலாம், இல்லை ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்கலாம், அவருக்கு பெயிண்டிங் வரும்னு தெரியாமலே கூட இருந்திருக்கலாம். இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கலாம், அவனுக்கு நல்லா மேக்ஸ் சொல்லணும் கூட அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல புக் ஒன்று இருக்குது, ஆல்ஃபபெட் வெர்சஸ் காடஸ் அப்படின்னு அருமையான புக்கு. இந்த பிரெயின் மேட்டரை வந்து ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ஓரல் கல்ச்சர் அப்படின்னு இருந்துச்சு. ஓரல் கல்ச்சர் அப்படின்னா புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ லிட்ரஸி நல்லா கவனிங்க. அப்போ வந்து இந்த கதை சொல்கிறது ஓரல் கல்ச்சர்னால் புக் இல்லாமல் வந்து தாத்தாங்கிட்டேருந்து பாட்டிங்கிட்டேருந்து ட்ரைபல்லேருந்து கதைகள் மூலமாக வாய் வழியாக தான் எல்லாமே இருக்கும். ஓரல் கல்ச்சரில் நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, புக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு காட்டில் இருக்கீங்க, ஒரு காட்டு வாச்சியாக உட்காந்துருக்கீங்க, வேட்டையாடி முடிச்சுட்டு நெருப்பு எரியுது உட்காந்துருக்கீங்க, அவங்க காட்டு தலைவர்கள் உட்காந்துருக்கீங்க, ஒரு உரமாக ஓனை நீங்கள் போட்டு கறித்துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, ஃபுல் இருட்டு, ஓடை வந்து ஆறு பக்கத்தில் ஓடிட்டுருக்கு, சலசலன்னு சத்தம், ஜில்லுன்னு காற்று, ஷாமன் வராரு பாடிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க இது மாதிரி நாளைக்கு நம்மளாம் வேட்டைக்கு போகலாம், இன்றைக்கி ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு, பக்கத்து காட்டில் வந்து ஒரு சண்டை ஒன்று போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மூதாதையர்களோட மித்தாலஜி கதையெல்லாம் சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்லனா உங்களுக்கு அப்போ லாங்குவேஜ் மொழி உண்டு, வார்த்தைங்க உண்டு, வேர்ட்ஸ் கிடையாது, ஒரு பேப்பரோ ஒரு புக்கோ கிடையாது. இப்போ யாராவது நீங்கள் பேசுகிறத நேராக கேட்குறீங்கன்னா யூ வில் பி இன் ப்ரெசன்ட் டென்ஸ். கரெக்டாக ஒருத்தர் பேசுகிறத கேட்கும்பொழுது, ஏன்னா இப்போது ஒரு புக்கு கொடுத்தா அந்த புக்கில் இருக்கிற வார்த்தைகள் வழியாக யூ வில் என்டர் இன்டு அனதர் டைம். இப்போ ஒரே புக்கை 4 பேர் படிக்கிறீங்க ஒரு நாவல், ஆனால் உங்கள் 4 பேருக்கும் 4 விதமான இமேஜ் இருக்கும், கதை ஒரே மாதிரி தான் போகும், ஆனால் அதில் இருக்கிற ஹீரோ நீங்கள் 4 பேர் 4 விதமாக இமேஜின் பண்ணிப்பீங்க. அதனால தான் ஒரு ரைட்டர் வந்து எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு சிங்க் தர்றதுக்காக எழுதும் பொழுதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிஃபோர் சினிமா தானே, சினிமாவுக்கு முன்னாடினால ஒரு ஆள் அவனுக்கு என்ன வயசு, அவன் என்ன மாதிரி முடி அவனுக்கு எப்படி அவனுக்கு இருக்கும், மீசை இருக்கா, தாடி வச்சுருக்கானா, ஷேவ் பண்ணியிருக்கானா, காது பெருசாக இருக்கா, என்ன கலரு, ஏதாவது ஸ்கார் இருக்கா, ஒடுங்கி இருப்பானா, குண்டாக இருப்பானா, தொப்பை இருக்குமான்னு விளக்குவாங்க ஒரு பேரால். ஏன்னா விளக்கும் பொழுது பார்த்துக்கப்பா நீ வேறு மாதிரி தான் இமேஜின் பண்ண போகிற, ஆனால் என் மனசில் நான் பார்த்த ஒரு ஆளை நான் சொல்கிறேன், அந்த வேர்ட்ஸில் கஷ்டப்பட்டு விளக்குறேன். இப்போ சினிமா வந்துருச்சுன்னா நீங்கள் ஒருத்தரை காட்டிடலாம். அதனால தான் நாவலை படமாக எடுக்கும் போது அந்த மாதிரி இல்லையே அப்படிமா. பொன்னியின் செல்வன் நிறைய பேர் சொல்லிக்கலாம், பொன்னியின் செல்வன் புக்கில் படித்த மாதிரி இல்லையே. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையில் பார்த்து ஒரு அழகான பொண்ணை வந்து ராணியை இமேஜின் பண்ணிப்பாங்க, ஒரு ராஜாவை இமேஜின் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இமேஜஸ் இருக்கும். இதுதான் இந்த வேர்ட்ஸோட பிரச்சனை. ஸோ பிஃபோர் வேர்ட்ஸ் வந்து ஓரல் கல்ச்சரில் நீங்கள் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவ். அதாவது நீங்கள் ஒரு மீடியம் வழியாக இமேஜின் பண்ண மாட்டீங்க. ஒரு மரத்தை காட்டுவாங்க, பேசுவாங்க, ஆனால் ட்ரீ அப்படிங்கிற வார்த்தையோ டிஆர்இ இம்ங்கிற வார்த்தை வழியோ நீங்கள் இமேஜின் பண்ண வேணால் நேராக நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். அதிலிருந்து திருப்பி புக்கு வந்துச்சு, திருப்பி எப்போ நம்ம ஆடியோவுக்கு போனோம், ரேடியோ வரும்போது போனோம். ரேடியோ பாருங்கள், வெறும் ஆடியோ மட்டும் தான் கேட்கும், அப்போ விஷுவல் இல்லை. ஸோ அதே மாதிரி மார்ஷல் மெக்லுகன் சொல்லுவார், ஹிட்லர் வந்து ஜெர்மனியில் ஜெயிச்சதுக்கு முக்கால்வாசி காரணம் அவன் ரேடியோவில் இருந்துச்சு. ஹிட்லர் பேசுகிறத நீங்கள் ரேடியோ வழியாக கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் நமக்காக பயங்கரமாக உசுரை கொடுத்து பேசுகிறான்னு தோணும். ஆனால் ஹிட்லரை டிவியில் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஒரு சைக்கோவாக இருப்பான்னு உங்களுக்கு பார்த்து புரிஞ்சிடும். ஸோ ப்ரீ டிவியோட எராவை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஆடியோவோட பவரை புரிஞ்சுக்கிட்டவன் அடால்ஃப் ஹிட்லர்னு சொல்லுவார். ஏன் ஜெயிச்சான் அப்படிங்கிறதுக்கு ரேடியோ ஒரு முக்கியமான காரணமாக. ரேடியோ மட்டுமே கேட்டவங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க ஆர்ச்சி அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும், ஒரு தேடல் ஒன்று இருக்கும். நீங்களே என்ன மாதிரி ஒரு இமேஜின் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆன்லைனில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்லேயே நான் பார்த்தது இல்லை, வெறும் பாட்காஸ்ட் பண்ணனா அவர் என்னவா இருப்பார். இந்த ஓரல் கல்ச்சர் இருந்துச்சு.
இப்போ ஜனங்கள்லாம் ஒரே டைமை ஷேர் பண்ணாங்க. அது டிவைன் டைம் வாங்க. மெர்சியா எலியடோட சேக்ரெட் அந்த ப்ரொஃபைல்ங்கிற புக்கில் சேக்ரெட் டைம் அப்படின்னு சொல்கிறார். சேக்ரெட் டைம்னா ஒரு குழு, ஒரு ட்ரைபு எல்லோரும் சேர்ந்து அவங்க அப்போ இருக்கிற அந்த டைமில் இருக்கிற டைமை தாண்டி ஒரு டிவைன் டைமுக்கு போகிறாங்க. அதுதான் மித்தாலஜிம்பாங்க. மித்தாலஜினா என்ன? கலெக்டிவாக எல்லோரும் சேர்ந்து இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு கதைகள். ஸோ அந்த சேக்ரெட் டைம் அப்படிங்கிறது இப்போ சினிமாவே அதுதான். ஒரே டைமில் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு படத்தை வந்து ஒரே கான்ஷியஸில் ஒரே டைமில் கத்தி சிரித்து அழுது நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகுறது. அதை கனெக்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமே அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே தனிப்பட்ட ஆர்ட்டுன்னு ஒன்று இல்லை, கம்யூனல் ஆர்ட். எல்லாருக்கும் அது போய் சேரணும். அதுதான் ஓரல் கல்ச்சர். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது ஒட்டுமொத்த பேருக்கும் ஒலியாக போய் சேரணும். இப்போது ஒரு புக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த புக்கை நீங்கள் மட்டும் வச்சுக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம், நைட்டு பொறுமையாக உட்காந்து படிக்கலாம், ஒரு நாளைக்கு 2 பேஜ் படிக்கலாம். ஸோ அந்த லீனியர் ஃபார்மெட்டில் வேர்ட் பை வேர்ட் டு பேரா ஒரு கதை அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கிக்கிற ப்ராசஸே மாறுது. உங்கள் முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பேசணும்னு தேவையில்லை. அவர் மைண்டில் யோசிச்சதை வார்த்தையாக போட்டு பேப்பரில் பண்ணி அது மேனுஸ்கிரிப்ட் ஆகி பிரிண்ட் ஆகி புக்காகி கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த வார்த்தை வழியாக நீங்கள் கிரகிச்சு அவர் சொன்ன கதையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் வேர்ட்ஸ் ஆர் மேஜிக் அப்படிங்கிற ஆலன் மூர். தே கேன் ஆல்டர் பீப்புள்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஆர்ட் வந்து லிட்ரேச்சர் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிற ஒரு ஆள் வந்து ஆலன் மூர். ஸோ இப்படி இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் புக்கு வருது. ஸோ புக்கு வரும்பொழுது கட்டன்பர்க் வராரு. பைபிள், அந்த கட்டன்பர்க் வந்து எல்லா புக்கையும் பைபிள் முதல் அடிக்கிறாங்க, பேம்பர் அடிக்கும் பொழுது மக்கள் புக்கு அதிகமாக வாங்கும் பொழுது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறார். ஏன்னா லெஃப்ட் பிரெயின் வந்து ஒரு அப்ட்ராக்ட் இமேஜை வந்து விஷுவலாக மாற்றுறது. ஸோ ரைட் பிரெயின்லேருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றுற விஷயத்தை வந்து அது பண்ணுது. அந்த டைம் வந்து இதாவது லாஜிக்கலாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போது லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும்பொழுது பொலிட்டிக்கலாக ஜனங்க முன்னேற ஆரம்பிக்காங்க, வில் பவர் அதிகமாகுது. ஸோ லிட்ரஸிக்கு அப்புறம் தான் வார்கள் அதிகமாச்சு. பெரிய பெரிய போர்கள், கொள்கைகள், தத்துவங்கள்லாம் லிட்ரஸிக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர முடியாது. ஆத்தர் தனிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்க முடியாது. ஒரு குழு தலைவர் காலங்காலமாக அவரோட கல்ச்சர் என்ன சொல்லி வளர்த்துச்சோ அது அவருக்கு அடுத்துன்னு சொல்கிறது தான் ஓரல் கல்ச்சரோட வழக்கம். இப்போ நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்களா, மந்திரங்கள் எல்லாமே தொடர்ந்து பரம்பரையாக மந்திரம் காதில் தான் ஒழிக்கணும், இன்னொருத்தவங்க கேட்டக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கல, அதோட இன்னொரு வழி தான் சொல்ல வரார். ஸோ லிட்ரஸி வந்ததுக்கப்புறம் ஒரே புக்கு ஒரு 100 பேர் வாங்கினா கூட 100 பேர் ஒரு குழுவாக உட்காந்து பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தலைவன் தேவையில்லை, அந்த புக்கில் இருக்கிற வார்த்தை வந்து சொல்லும். ஸோ இப்போது ஹோலி புக்குங்களும் இந்த புனித நூலும் அப்படி தான் வருது. ஸோ புக்கில் அந்த வார்த்தை ப்ரெஸ் ஆகிட்டு கையில் புக்காக வந்த உடனே இது கடவுள் சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது அடித்து பேசலாம். ஆனால் கடவுள் சொன்ன டைமில் புக்கெல்லாம் இல்லைங்கிறது நம்ம யாருமே புரிஞ்சிருக்க மாட்டோம். நேரில் ஒரு மனிதனே வந்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. அவர் ஒருத்தர் இல்லாததை இருந்தாருன்னு ஒரு புக்கை வச்சு நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ லிட்ரஸி வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் பிரெயின் அதிகமாக ஆக்டிவேட் ஆச்சு ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுச்சு. ஸோ அந்த டைமில் தான் மேல் வந்து அதிகமாக வெளியே வராங்க, ஃபீமேல் வந்து ஒடுக்கப்படுறாங்க, மேல்னஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரைபல் கல்ச்சரில் 2 பேருக்குமே ஈக்குவலாக சரிசமமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போது திருப்பி பெண்கள் வந்து அதிகமாக வேலை செய்ய வராங்கன்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். எப்போது இன்னொரு கையும் 2வது கையும் வேலை செய்ய ஆரம்பித்ததோ, எப்போது நீங்கள் 2 கையும் வேலை செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போது என்ன சொல்கிறாருன்னா, ஃபேக்ட்ரிங்க, லேபருங்க, தொழிலாளர்கள்லாம் பார்க்கும்போது ரைட் ஹேண்டில் தான் வேலை செய்கிற டூல்ஸு அடிக்க. அதனால தான் கம்யூனிசம் கொள்கைலாம் ஒரு கை தூக்கணாமல் இருக்கும், ஒரு ஹேண்டு அப்படின்னு வராங்க. லெஃப்ட் பிரெயின்லேருந்து ரைட் ஹேண்ட் ஆக்டிவேஷனுங்கிறது லெஃப்ட் பிரெயினில் இருக்கிற ஒரு மேல் குவாலிட்டி அப்படின்றாங்க. எப்போ அந்த 2 கையும் வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா டைப்ரைட்டர் வந்ததுக்கப்புறம்ன்றாங்க. அதனால தான் டைப்ரைட்டிங் வரும்போது பெண்கள் முறை வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அந்த புக்கில் படித்த உடனே ஒரு நிமிஷம் எனக்கு வந்து பிரெயின் ஃப்ரை ஆகிடுச்சு. ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? நல்லா பாருங்கள், கம்ப்யூட்டர்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஃபீமேல் அதிகமாக வெளியே வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரைட் பிரெயினோட அந்த ஹோல்னஸ் வந்து ஃபெமினிட்டி அப்படிங்கிறான், லெஃப்ட் பிரெயினோட அந்த லாஜிக்னஸ் வந்து மேல்னஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து 2 கையும் ஆக்டிவேட் ஆகும்போது தான் கான்ஷியஸ் லெவலில் வந்து ஃபீமேல் அதிகமாக வெளியே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் டைப்ரைட்டரும் பெண்களுக்கான உரிமையை கொடுத்துச்சுன்னு அந்த புக்கில் போட்டிருக்கு. ஆல்ஃபபெட் வெர்சஸ் காடஸ் அப்படிங்கிற புக்கு. பெரிய ஒரு பிரெயின் ஓப்பன். அந்த புக்கில் ஓரல் கல்ச்சர்னா என்ன, லிட்ரஸினா என்ன, 2 பிரெயினையும். அது வந்து கொஞ்சம் ஜாலியான புக்கு. சில விஷயம் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு படிக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த ஆங்கிள் கூட உலகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள். ஸோ இதுதான் இது அடிக்கடி எனக்கு ஒரு இது இருக்கும், குழப்பம் இருக்கும். ஓப்பனைமரை வந்து பயங்கரமாக திட்டுவேன், எனக்கு பட்டிக்கும் சண்டை வரும். 1000 இருக்கட்டுங்க, அந்த ஆள் வந்து கொல்றதுக்கு பாம் பண்ண வந்தானாங்க,
அப்படின்னு என் ரைட் பிரெயின் ஃபீல் பண்ணும். ஜப்பானில் போன உயிருக்கு ஃபீல் பண்ணும். லெஃப்ட் பிரெயினில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை அவன் போடலைன்னா ஜப்பான் உலகத்தை அழிச்சிருந்தா யோசிங்க அப்படின்னு லாஜிக்கில் ஒரு நம்பர் சொல்லும். ஆனால் ரைட் பிரெயினில் இருக்கிறது அந்த மொமெண்ட்டில் ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன பண்ணுச்சுன்னு அந்த மொமெண்ட்டுக்கு ஃபீல் பண்ணும். லெஃப்ட் பிரெயின் வந்து அதை வந்து மேக்ஸாக மொத்த கிராஃபாக பார்க்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும், நம்பராக பார்க்கும். ரைட் எப்படி பார்க்காது, ரைட் ஃபீல் பண்ணும். ஸோ ஓஷோ சொல்லுவார், ஒரு ரோஜாப்பூவை வந்து ரோஜாப்பூவை பறிக்கிறதே வன்முறைம்பார். ஒரு மலர் வந்து செடியிலே இருக்கணும், அதுதான் ஹோல்ம்பார். நீங்கள் ஒரு மலரை பிரித்து சயின்ஸ் என்ன தான் பிரித்து பெட்டல், இதுதான் போலங்கிரீனு, இதுதான் செடி, இதுதான் தான், இதுதான் ஸ்டெம்முங்குது. ஆனால் ஒரு பூவை மொத்தமாக பார்க்குறது தானே ஒரு அழகு அப்படிம்பார். பூவை மொத்தமாக பார்த்து ரசிக்கிறது ரைட் பிரெயின், அதை எடுத்து பிரித்து பார்க்குறது லெஃப்ட்டு. ஆனால் அது ஒரு வன்முறையை மட்டும் பண்ணுச்சா? இல்லை, சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஆர்டிஃபிஷியல் நிறைய மலர்கள் பண்ண முடிஞ்சது. எப்படி நம்மளோட லைஃப் ஸ்பேனே வந்து லெஃப்ட் பிரெயினோட சயின்ஸ் வந்து இன்வால்மெண்ட் இல்லைனா வந்திருக்குமான்னு தெரியல. வெறும் ரைட் பிரெயினாக மட்டும் இருந்திருந்தோம், உலகமே ஹோல்னஸ் இருந்திருந்தோம்னா, ஒரு டிசீஸ் வருதுன்னா வைரஸ்னா என்ன, பாக்டீரியா என்ன, மருத்துவம்னா என்ன, கிளீன்னஸ்னா என்ன, ஆன்டிசெப்டிக்னா என்ன, வேக்சின்னா என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போமாங்கிறது வந்து நமக்கு ஒரு குழப்பம்தான். ஸோ லெஃப்ட்டும் தேவை, ரைட்டும் தேவை இந்த உலகத்துக்கு. அது வந்து ரெண்டு பேலன்ஸ் ஆக்குறதுங்கிறது தான் இங்கே நமக்கு முக்கியமாக இருக்கும். அது தியானத்தில் ரெண்டும் ஒன்றாகும். லெஃப்ட்டில் இருக்கிறவன் தான் மிஸ் பண்ண ரைட்டை வந்து தியானத்தில் கண்டுபிடிப்பான், ரைட்டில் இருக்கிற தான் மித்த லெஃப்ட்டை தியானத்தில் கண்டுபிடிப்பான். மேல்னஸும் ஃபீமேல்னஸும் ரெண்டும், அதாவது மேல் ஃபீமேலுங்கிறது உடலளவில் இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மேல்னஸ் ஃபீமேல்ஸ் இருக்குதுன்னு புத்தர் சொல்லுவார். இஸ் எ கம்ப்ளீட் ஆர்கனைசம் பார். மேலுக்குள்ளே இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து தியானம் பண்ணும்போது வரும், ஃபீமேல்ஸும் தன்னை முழுசாக உணர்வா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்லேயுமே பெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக உலகத்தில் இருக்கிற போர், வன்முறை, கொள்கைகள் எல்லாமே வந்து புக்கில் தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, புக்குகள் இல்லாத டைமில் அலெக்சாண்டர் இருந்தான். ஆனால் அலெக்சாண்டர் டைம்லேயே வந்து லாங்குவேஜ்கள் கண்டுபிடிச்சிச்சுன்னு முக்கியம். ஈஜிப்டில் வந்து ஹைரோகிளிப்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு அது என்னன்னே கிராக் பண்ண முடியல. ஆனால் அது வந்து ஒவ்வொரு மனிதனும் ஷேர் பண்ணி அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிள். இந்த அப்ஸ்ட்ராக்ட் சிம்பிள் அப்படிங்கிறது மனுஷன் லெஃப்ட் பிரெயினில் மட்டும், சிம்பிள் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மனுஷால் மட்டும் தான் முடியும். இப்போ ஒரு காக்கா வந்து கத்துது அப்படின்னா, இங்கே வாங்க, இங்கே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிங்கமோ ஒரு அனிமல்ஸ் எல்லாமே ஓரல் கல்ச்சரில் ப்ரெசன்டென்ஸில் தான் வேலை செய்யணும். ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு சைன் எடுக்கலாம், இந்த பக்கம் போவேன். அவனால் எந்த அனிமல்ஸுக்கும் புரியாமல் கேட்காம தனக்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சைன் கண்டுபிடிக்கிறான். அதுவும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இல்லை, அவனோட காட்டுவாசிக்கு மட்டும் புரியுது, தனித்தனி மொழியாக இருக்கலாம். இப்போ ஃபாரின்காரர் வந்து ஒரு தமிழ் மொழியை பார்க்குறேன்னா அவருக்கு புரிய போகிறதில்ல, தமிழ் தெரியலனா. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் புரியும். ஏன்னா இந்த ஒரு காமன் கோடை நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம். நம்ம ரெண்டு பேரும் பிரெயினில் அதுக்கான கோடிங் இருக்குது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். வேறு ஒரு பக்கத்து நாட்டுக்காரனால் இந்த மொழியை புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஒரு சக்தி, இந்த ஒரு திறமை வந்து ஹியூமன்ஸுக்கு இருந்ததுனால தான் அவங்களால உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. மொழி எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு லாங்குவேஜுங்கிறது நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பேர் இருக்கோம், ஒரு நம்ம லாங்குவேஜ் சேர்த்து ஒருத்தர் இருக்கான், அவனை இந்த பக்கம் தள்ளி விட்டுற, இந்த பக்கம் ஓடிலன்னு உங்களால் சொல்ல முடியும். அவனுக்கு இது புரிய போகிறதில்ல. ஸோ அதனால தான் எந்த ஒரு அரசாங்கமோ ஒரு மக்களோ காலனி ஆதிக்கமோ உள்ளே வரும்போது முதல்ல மொழியை பரப்புகிற வேலையை தான் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கான சேஃப். அவங்க மொழி அவங்களுக்கு இன்னொரு மொழி, நமக்கு புரியாத ஒரு மொழி அவன் ஆள்ற இடத்துல இருக்கல, அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது நமக்கு. ஸோ அதனால் அந்த மொழியை மட்டுப்படுத்தி தன்னோட மொழியை கலந்துக்க வைக்கிறதா முதல்ல வேலையாக பார்ப்பான். ஸோ அதுதான் இந்த அயன் கில்கிறிஸ்ட் அவரோட டாக்குமெண்ட்ரி வீடியோஸ்லாம் பாருங்கள், லெஃப்ட் ரைட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னு. நீங்கள் லெஃப்ட் ரைட்டாங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏற்ற ஒர்க்கு, உங்களுக்கு வாழ்க்கை வந்து டயர்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஏற்ற ஒர்க்கில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். லெஃப்டாக இருந்தீங்கன்னா ரைட்டு கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள், ரைட்டில் இருக்கிறவங்க லெஃப்ட் பிரெயினை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் சேரும்பொழுது இன்னும் உலகம் அழகாக இருக்கும். ஸோ உலகத்தில் நமக்கு எவ்வளவு லாஜிக் தேவையோ அந்தளவுக்கு இசை தேவை, எவ்வளவு ப்ராக்டிகாலிட்டி தேவையோ அந்தளவுக்கு கனவுகளும் தேவை. ஸோ முதல்ல ஒரு விஷயம் கனவாக இருக்கும், அந்த கனவை வந்து அதுக்கப்புறம் அறிவியல் தெரிஞ்சவங்க அது ப்ராக்டிக்கலாக மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு கனவு கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த கனவு மக்களுக்கு வரணும்னா அது ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் தேவை. ஸோ இது ரெண்டுமே தான் சேர்ந்தது உலகம். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா இருந்து இன்னும் நம்ம சூப்பராக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேச வந்தேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஜிபே நம்பர் இருக்குது, அதை வந்து இது என்னோடய லெஃப்ட் பிரெயின் பேசுது, ஜிபே இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாட்காஸ்ட்கள் பண்ண அதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ நன்றி. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்லொலி. விஜய் வரதராஜ் ஓக்லொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்லொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है।